நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாட்டி 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போஸ் எக்ஸ்பயர் ஆக போகுது, இல்லாட்டி வந்து எக்ஸ்பயர் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே இருந்தால் அந்த லைசன்ஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து ரினியூ பண்ண முடியாது. அதுக்கு பழைய லைசன்ஸ் நம்பர் டிஜிட்டல் ஃபார்மில் கொண்டு வந்த அப்புறம் தான் ஆன்லைனில் நீங்கள் ரினியூ பண்ண முடியும். இதுவே ரீசெண்டாக ஆன லைசன்ஸ் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணதுனால எக்ஸ்பயர் ஆகும்போது நீங்களே வந்து ரினியூ பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பழைய லைசன்ஸ் நம்பரை வந்து அவங்களோட வெப்சைட் பரிவாகன்ற வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா பேஸில் வந்து இருக்காது. உங்களோட பழைய லைசன்ஸ் நம்பரை என்டர் பண்ணி டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி செக் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். ஸோ இதை டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் பேக்லாக் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு சில ஸ்டேட்ஸில், குஜராத்தில் இல்லை வந்து உத்தரப்பிரதேஷ்லேயோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே ஆன்லைனில் வந்து டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு மாதிரி ஒரு சில ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு நேராக போய் தான் வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு இந்த பழைய லைசன்ஸ் நம்பரை ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த டிரைவிங் லைசன்ஸ் பேக்லாக் என்ட்ரின்ற விஷயத்தை எப்படி வந்து எந்த ஏஜென்ட்டும் இல்லாமல் எந்த செலவும் பண்ணாமல் நம்மளாம் நேராக ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த பேக்லாக் என்ட்ரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு 2 டைம் இல்லாட்டி 3 டைம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து எந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் வருதோ அந்த இடத்துக்கு போயிருங்க, அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிருங்க. போயிட்டு நீங்கள் கொண்டு போகிற டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ், அதாவது எக்ஸ்பயர் ஆக போகுது இல்லாட்டி வந்து எக்ஸ்பயர் ஆகி 1 இயர்க்குள்ளே இருந்ததுன்னா அந்த ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துருப்போங்க. ஏன்னா எக்ஸ்பயர் ஆகி 1 இயர் தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு வந்து ரினியூ பண்ண முடியாது. நீங்கள் முதலேருந்து தான் வந்து டிரைவிங் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி லைசன்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜெராக்ஸ் காப்பி ஒன்று, அப்புறம் மூணாவது வந்து ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி. ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு கொண்டு போயிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் எப்படி கேட்கணுன்னா டிரைவிங் லைசன்ஸ் பேக்லாக் என்ட்ரி எங்கே பண்ணுறாங்க, இல்லாட்டி வந்து லைசன்ஸ் ரெனியூவல் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க எந்த இடம்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஒரு இன்சார்ஜ் இருப்பார், அவர்கிட்ட வந்து இந்த 3 டாக்குமெண்ட்டையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த லைசன்ஸ் காப்பியும் ஆதார் காப்பியும் வந்து பக்கத்து ரூமில் என்ட்ரி பண்ணுற இடத்துல கொடுக்கும்போது உங்கள் ஃபோன் நம்பரையும் ப்ளட் குரூப்பையும் அந்த டாக்குமெண்ட் மேலே எழுதி கொடுத்துருங்க. உங்களோட இந்த லைசன்ஸ் டீட்டெயில்ஸை ஆன்லைனில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 days ஆகும். அவங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டிஎல் டீட்டெயில்ஸ் வந்து டிஜிட்டல் ஃபார்மில் வந்துருன்றது தான் இந்த மெசேஜ். இந்த மெசேஜ் வந்தோடனே நீங்கள் அடுத்த நாள் வந்து செகண்ட் டைம் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த செகண்ட் விசிட் அப்போ நீங்கள் வந்து நேராக அந்த என்ட்ரி ஒர்க் பண்ணுறாங்களே, ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட் கொடுத்துருப்பீங்களே அந்த இடத்துக்கு நேராக போயிருங்க. போயிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து பேக்லாக் என்ட்ரி பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து உங்கள் பேர் கேட்பாங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து அந்த டாக்குமெண்ட் மேலே வந்து ஒரு 2 விஷயத்தை வந்து எழுதி கொடுப்பாங்க. ஒன்று வந்து அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ அவங்க ஆன்லைனில் என்டர் பண்ணும்போது ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும் சிஸ்டமில். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரும் அதுக்கப்புறம் அந்த லைசன்ஸ் நம்பர், இந்த 2 நம்பரையும் வந்து அந்த டாக்குமெண்ட்டை எழுதி கொடுத்துருவாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சுட்டு வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதை நம்ம அவங்களோட அந்த வெப்சைட் பரிவாகன்ற வெப்சைட் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கூகுளில் போய்ட்டு parivahan.gov.in அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்த அந்த அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து உங்கள் ஃபோன் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை இப்போ என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தப்புறம் அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் ஆப்ஷன் இருக்கும். 2 டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து டிரைவிங் லைசன்ஸ், அதாவது எக்ஸ்பயர் ஆன டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இப்போ டிரைவிங் லைசன்ஸ் அப்லோட் பண்ணுவோம். இந்த டாக்குமெண்ட்ஸ் கீழே செலக்ட்ன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரூஃப்ஸ்ன்றதுலேயும் வந்து அதே டிரைவிங் லைசன்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டாக்குமெண்ட் நம்பர், அந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து இஷ்யூட் பை, யார் வந்து இஷ்யூ பண்ணால், லைசன்சிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணோம். அடுத்தது இஷ்யூ டேட்டு, உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து அந்த எக்ஸ்பயர்ட் லைசன்ஸ் எப்போ இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை என்டர் பண்ணணும். அடுத்தது கான்டாக்ட் நம்பர், உங்களோட நம்பரை என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டிரைவிங் லைசன்ஸ் ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் வந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து அப்லோட் பண்ணும்போது எரர் வரும். ஸோ அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் சேவ்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காட்டும். ஸோ அப்படின்னா வந்து ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ அடுத்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு, பேன் கார்டு, இல்லாட்டி வந்து உங்களோட பாஸ்போர்ட் காப்பி. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் அதே மாதிரி வந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இந்த பேஜில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் இருக்கும் ஆல்ரெடி. கேப்சா மட்டும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போவோம். ஸோ இந்த பேஜில் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வந்து ப்ரொசீட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் போங்க. அடுத்த பேஜில் செக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பேஜுக்கு போவோம். இந்த பேஜில் தான் வந்து நீங்கள் இன்னொரு டாக்குமெண்ட், அதாவது செகண்ட் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் கீழே ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரூஃப்ஸில் வந்து பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், இது 3 டாக்குமெண்ட் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அந்த டாக்குமெண்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு எந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இஷ்யூட் பை அதையும் என்டர் பண்ணிவிட்டு இஷ்யூ டேட்டை வந்து எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணப்பட்டதுன்றதை அதையும் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட கான்டாக்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்லோடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போவோம். ஸோ அந்த பேஜில் உங்களுக்கு ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் காட்டிடும். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது இந்த பேஜுக்கு போவோம். ஸோ இந்த பேஜில் வந்து அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரும் டேட் ஆஃப் பர்த் இருக்கும். கேப்சா மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே அடுத்த பேஜுக்கு போவோம். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எந்தெந்த ப்ராசஸ் வந்து பெண்டிங் சொல்லிட்டு காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஎல் பேக்லாக் என்ட்ரி அது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் இஸ் அண்டர் ப்ராசஸிங் அட் ஆர்டிஓ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ ஆர்டிஓ லெவலில் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணணும். ஸோ அது என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சைடில் வியூ மோர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 விஷயம் வந்து காட்டுது. ஸ்க்ரூட்டினி, டிஎல் பேக்லாக், ஆர்டிஓ ரிமார்க்ஸ், அப்புறம் அப்ரூவல் ஆஃப் டிஎல் பேக்லாக். ஸோ இந்த 3 விஷயம் வந்து பெண்டிங் காட்டுது. இது வந்து ஆர்டிஓ லெவலில் வந்து செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த டாக்குமெண்ட் அப்லோடிங் ப்ராசஸ் இதோட முடிவடைஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3வது டைமாக வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போனோம். போகும்போது மறக்காமல் வந்து அந்த லைசன்ஸ் காப்பியும் ஆதார் காப்பியும் கூட எடுத்துருப்பாங்க. அந்த காப்பியில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பரும் எழுதியிருப்பாங்களே, ஸோ அந்த காப்பியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஏற்கனவே பார்த்த இன்சார்ஜை போய் பாருங்கள். அவர்கிட்ட போயிட்டு இந்த லைசன்ஸ் காப்பியும் ஆதார் காப்பியும் வந்து கொடுத்து இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் பேக்லாக் என்ட்ரிக்காக வேண்டி ப்ரூஃப்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணார், அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு நான் அப்ரூவ் பண்ணிடுறேன், உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும்னு சொல்லிட்டு உங்களை வந்து அனுப்பிச்சிடுவார். அதோடு உங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வந்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜ் வந்தப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெசேஜ் எப்படி வரும்னா வந்து அப்ளிகேஷன் ஃபார் டிஎல் பேக்லாக் என்ட்ரி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மெசேஜ் வந்தப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைனில் போய் உங்களோட லைசன்ஸ் நம்பரை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பரும் வந்து டேட் ஆஃப் பர்த்தும் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போவோம்.
ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். இதில் உங்களோட லைசன்ஸ் நம்பர், உங்களோட நேமு எல்லாமே வந்துடும். ஸோ கீழே நீங்கள் செக் பண்ணும்போது, ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ லெவலில் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜில் காட்டிடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார் டிஎல் பேக்லாக் என்ட்ரி ஹாஸ் பீன் அப்ரூவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட லைசன்ஸை ஆன்லைன்லேயே ரினியூ பண்ணிக்கலாம். இந்த பரிவாகன் அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட லைசன்ஸ் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, கேப்சா மூணுத்தையும் என்டர் பண்ணி கெட் டிஎல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அப்டேட் ஆகி காட்டும். ஸோ இது எக்ஸ்பயர் ஆன லைசன்ஸ்ன்றதுனால டியூ ஃபார் ரினியூவல்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2023 ஏப்ரல்லே எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா 1 இயர்க்குள்ளே ரினியூ பண்ணிடணும். 1 இயர்க்குள்ளே ரினியூ பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எப்படி லைசன்ஸ் எடுக்கணுமோ அந்த மாதிரி டிரைவிங் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் எக்ஸ்பயர் ஆகி 1 இயர்க்குள்ளே மறக்காமல் ரினியூ பண்ணிடுங்க. அப்படி ரினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட லைசன்ஸ் நம்பர் பழைய நம்பர் இருந்துச்சுன்னா, அதாவது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் லைசன்ஸ் வாங்கிட்டு அது எக்ஸ்பயர் ஆகிருந்தால் இந்த டிஎல் பேக்லாக் என்ட்ரி இந்த மெத்தட் மூலமாக ஃபஸ்ட்டு உங்களோட லைசன்ஸ் டீட்டெயில்ஸை ஆன்லைனில் அப்டேட் பண்ணுங்கள். எந்த செலவு இல்லாமல் அப்டேட் பண்ணலாம். அதை பண்ணிவிட்டு அப்புறமா லைசன்ஸை ஆன்லைனில் ரினியூ பண்ணுங்கள். நான் செக் பண்ண வரைக்கும் இந்த பேக்லாக் என்ட்ரி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்பயர்ட் லைசன்ஸை எப்படி ரினியூ பண்ணுறதுன்ற இந்த ப்ராசஸ் அவங்களோட வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன் இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் செக் பண்ணால் கூட உங்களுக்கு கிளியர் கட்டாக இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. நீங்கள் கம்பல் பண்ணி கேட்டால் தான் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏஜென்ட் மூலமாக போனால் கூட ஏஜென்ட் கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாயிலேருந்து 1500 வரல சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஃப்ரீயாக இந்த வேலையை முடிச்சிக்கலாம். எக்ஸ்பயர் ஆன லைசன்ஸை ரினியூ பண்ணுறதுக்கு 2 வேலை பண்ணணும். ஃபஸ்ட்டு பேக்லாக் என்ட்ரி. ஸோ அந்த பேக்லாக் என்ட்ரி எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேக்லாக் என்ட்ரி அப்டேட்டுக்கு அப்புறம் எக்ஸ்பயர் ஆன லைசன்ஸை ரினியூ பண்ணணும் ஆன்லைனில். எப்படி ஆன்லைனில் ரினியூ பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.